வணக்கம் நண்பர்களே, நான் ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை பகுதி பிஎன் குருசாமி பேசுகிறேனுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளரிசிடியா இது பார்த்திங்கன்னா மலைச்சவுக்கு அல்லது சில்வர் ஓக். இந்த கிளரிசிடியாவுக்கு வயசு 6, ஆனால் தலைய மாட்டேங்குது. காரணம், நல்ல இருண்ட நிழலாக இருக்குது. சுற்றியும் வயது கம்மியாக இருக்கிற தென்னங்கன்றுகள். இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த கிளரிசிடியாவுக்கு 6 மாத வயசு. இந்த மிளகுக்கு பார்த்திங்கன்னா 2 எல்லாம் ஒரே சமயத்தில் நட்டதான். 6 மாத வயசு. முடியல, மிளகு வேகமாக வளருது, கிளரிசிடியா வளரலை. மிளகை கட் பண்ணி விட்டு இது மறுபடியும் அடுத்த கொழுந்து இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு 3 நாளையெல்லாம் வச்சு வந்துருச்சு. இதுலேயும் அதே நிலமை தான். இது பார்த்திங்கன்னா வெட்டி விட்ட பகுதி, அதுக்கப்புறமா தளைஞ்ச பகுதி. கீழே இருக்கிற கிளரிசிடியா வளரலைன்னு சொல்லிவிட்டு தற்போதைக்கு 1 மாத வயசு இந்த சில்வர் ஓக்கை வச்சு விட்ருக்கேன். இங்கேயும் அதே நிலை தான். கீழே பக்கத்தில் சில்வர் ஓக் வச்சுருக்கேன். ஒரு வேளை சில்வர் ஓக் வந்தால் அதை எடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு சாம்பிள் மட்டும்தான், ஒரு 2 கன்று தான் கைவசம் இருந்தது. இந்த 2ஐயும் வச்சு விட்ருக்கேன். நிழலில் இந்த கிளரிசிடியா வளர்கிறதே இல்லை. நிழலில் மிளகு எதாவது சமாளித்து வருதுன்னு வைங்க, பட்டு கிளரிசிடியா வர்றதில்லை. அதெல்லாம் பாருங்கள், இல்லை இந்த மிளகெல்லாம் பார்த்திங்கன்னா 3 டைம் ஒடிச்சு விட்டாச்சு. இதில் ஒரு முறை, இதில் ஒரு முறை, மீண்டும் வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு. சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி, சவுக்கு குச்சி, 2ஐயும் மிளகையும் கிளரிசிடியாவையும் ஒன்றா நட்டு படுற சிரமம். இப்போ பாருங்கள், இந்த கிளரி ஸ்ட்ரென்த்து பத்தாமல் மேலே வளர்ந்துருக்குது. இந்த மிளகெல்லாம் வளர்ந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் தொங்கிட்டு கிடக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வயசு 6 மாதம்தான். ஆனால் நமக்கு இதெல்லாம் பாருங்கள், வெட்டி விட்டது தான். ஏற்கனவே ஒரு முறையெல்லாம் கட் பண்ணி மேலே வளர்கிறதுக்கு வழி இல்லாமல் கீழே தவந்துட்டு கிடக்குது. தரையில் ஓடிட்டுருக்குது. கொடியெல்லாம் தரையில் ஓடிட்டு கிடக்குது. மேலே வளர்கிறதுக்கு கிளரிசிடியா வளரலை. 2 ஒரே சமயத்தில் நட்டதுனால ஏற்பட்ட பிரச்சனை. அதுலேயும் பார்த்திங்கன்னா சுத்தமாக நிழல் இருந்துருச்சு அப்படின்னா அங்கே கிளரிசிடியா வர்றதில்லை. மிளகு வந்துடுது. காய்ப்பை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். கிளரிசிடியா எங்கே கிடக்குது? சவுக்கில் நட்டுட்டு, சவுக்கையும் தாண்டி, அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய உயரம் 6 அடி. 6 அடியை தாண்டி வளர்ந்து வெட்டி விட்டு திரும்பவும் இது வெட்டி விட்ட பகுதி. இது அடுத்த கனவில் வளர்ந்து திரும்பவும் இது பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி உயரம் போயிடுச்சு. 2 டைம்ஸ் கட்டிங். இது ஒரு கட்டிங்கு. திரும்ப இதில் ஒரு முறை கட் பண்ணோம். திரும்ப இதில் வளர்ந்து இப்படி இருக்குது. இது டோட்டலாக விட்டுருந்தோன்னா 10 அடி போயிருக்கும், 10 அடிக்கு மேலே போயிருக்கும். இந்த தொங்கிட்டு கிடக்கு பாருங்க. இது ஏற்கனவே வெட்டப்பட்ட பகுதி. இதிலிருந்து வந்த கனவு அது பாட்டுக்கு போயிட்டுருக்குது. குச்சினோட உயரம் 6.5 அடி இருக்குது. கிளரிசிடியா படுத்து கிடக்கு. என்னத்தை இருக்க போகுது? 1.5 அடி இருக்கும். நட்ட வாக்கில் இருக்குது. இதெல்லாம் கன்று நட்டது தான், குச்சி கிடையாது, போத்து கிடையாது, கன்றாக நட்டது. ஆனால் வளரலை. இது தென்னை அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் கம்மி தான். அதாவது 25க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 23 அந்த மாதிரி இருக்கும். மரத்துக்கு மரம் 25 இருக்கும். சாலுக்கு சால் ஒரு 23 அந்த மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் ஆவரேஜ் கூட 23க்கு 23ன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் பார்க்குறப்பவே கொஞ்சம் நிழல் ஜாஸ்தியாக இருக்கும்.
நிழல் அதிகம் தான் கொஞ்சம், அதாவது ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் கம்மி. நான் இதுக்கு முன்னாடி அனுப்பிச்ச 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஜாஸ்திங்க. அதாவது ஏரியா வந்து சால் பார்த்தீங்கன்னா 27 கூட வரும், மரத்துக்கு மரம் 25 சால், அதாவது கிழமையில் 25 தென்வடலில் 27 இருக்கும் அந்த தோட்டம், அந்த தோப்பு. இது கொஞ்சம் இது கம்மி தான், ஷேடு ஜாஸ்தியாக இருக்கும். மரங்கள் வந்து ஒரு ஸ்பேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம். சிலது 25 இருக்கும். ஏதாவது 1 2 இந்த நமக்கு வேலி ஓரம் வருது அல்லது பில்டிங் ஓரம் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வச்சுருப்போம். அதனால் இதில் பார்த்திங்கன்னா கிளரிசிடியா வந்து நல்லா வளரலை எதிர்பார்த்த அளவுக்கு. ரெண்டாவது நம்ம அப்படியே அந்த பக்கம் போக, நான் ஃபஸ்ட்டு காட்டின வீடியோவிலேருந்து இந்த பக்கம் இப்போது கடைசியாக நம்ம பிளான் பண்ண இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா 1 மாதம் தள்ளி தான் நம்ம பயிர் பண்ணியிருப்போம். இவங்களுக்கு வயசு வந்து இப்போ 6 மாதம்லாம் இருக்காது. அதாவது போன புரட்டாசி, தமிழ் மாதத்தில் புரட்டாசி ஐப்பசியில் தான் நடவு போட்டுட்ருக்குறோம். இது எல்லாமே கிளரிசிடியாவும் சரி மிளகும் சரி 2 ஒரே டயத்தில் பண்ணினது தான். ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு உட்பட்ட வயசு தான். இது நிழலுக்கு அதுக்கு தகுந்துட்டு கிடக்குது. இது பார்த்திங்கன்னா இது பழைய செடி. இதெல்லாம் வந்து இப்போ கீழே இறக்கி கட்டியாச்சுங்க. 10 மாதம் வயசுள்ள செடி. முதல்லையே நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சது. ரகம் தெரியலைங்க. இப்போ இது வந்து ஒரு வருட வயதாகுது. எல்லாம் மரத்தை சுற்றி ஏற்றியாச்சு. இதில் எதுவும் சரம் எதுவும் வைக்கலை. இது தேக்கு மரம், பழைய தேக்கு மரம்.